ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழக மின்சார வாரியம் வேலைவாய்ப்பு தொடர்பான அப்டேட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு, என்ன விதமான பதவி, நீங்கள் மின்சாரத்துறை வேலைவாய்ப்புக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. முழு தகவலை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, தமிழக அரசோட எரிசக்தி துறை மானிய கோரிக்கையில் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, தமிழக மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் 2019 சொல்லிட்டு இருக்காங்களே ப்ரோ அப்படின்னா உண்மைதான். ஆனால் இந்த முறை, அதுவும் குறிப்பாக இந்த வருடம் சொல்லப்போனால் போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், சத்துணவு, அங்கன்வாடி, ரேஷன் கடை, இது போன்ற எல்லா வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரேஷன் கடைக்கு ரிசல்ட் வரல, மீதி எல்லாத்துக்குமானது அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனை பொறுத்து இந்த டிஎன்இபி வேலைவாய்ப்பும் நிச்சயமாக வெளியாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குங்க. டிஎன்இபியில் இருக்கக்கூடிய காலியிடங்களை தேவைக்கேற்ப நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மானிய கோரிக்கையில். ஓகே, டிஎன்இபி தமிழ்நாடு மின்சார வாரியம். ஏன் இந்த வாரியத்திலேருந்து வரக்கூடிய வேலைவாய்ப்புக்கு இவ்வளோ லட்சம் பேர் காத்துட்ருக்காங்க அப்படின்னா, இந்த டிஎன்இபியில் ஆல்மோஸ்ட் எல்லா படிப்பிற்குமான வேலைவாய்ப்பு இருக்குது. 10th பாஸ்க்கு இருக்குது, டிப்ளமோ, அக்கௌண்ட்ஸ், பிடெக், எனி டிகிரி அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு ரிலீஸ் பண்ணியே பல ஆண்டுகள் ஆகுதுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, வேலைவாய்ப்பு வருமா வராதா அதானே கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு டிஎன்இபியோட அசிஸ்டண்ட் இன்ஜினியர் நோட்டிஃபிகேஷன் பற்றி சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானரில் பாருங்களேன், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் வர 5ஆம் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக கடந்த முறை வந்த இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் லாஸ்ட் டைம் எழுதியிருந்தீங்களோ அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னா, டிஎன்இபியில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் இன்ஜினியர் வேக்கன்சியை இந்த டிஎன்பிஎஸ்சியால் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணியிருந்தாங்க. இனி வரும் ஏயுமே இதில் தான் எடுக்க போகிறாங்க. அதுக்கான அட்டெண்டம் தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போ இதில் டிஎன்இபியை அவங்க சேர்க்கலை. பட் அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக இதில் டிஎன்இபி அசிஸ்டண்ட் இன்ஜினியர் வேக்கன்சி ஒரு 211 வேக்கன்சியை சேர்த்துருந்தாங்க. இதுக்கு புதுசாக அப்ளை பண்ண முடியுமானா முடியாது. இந்த எக்ஸாம் இந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ அவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். பட் இந்த வருஷத்துக்கானது வரப்போகுது இந்த 5ஆம் மாதம். ஸோ நீங்கள் அதில் அப்ளை பண்ணி நீங்கள் டிஎன்இபியில் ஏஇயாக ஆக முடியும். இந்த ஏஇ அப்படிங்கிற பதவி தான் அதிக அளவில் வாண்டட்லேயே டிஎன்இபியில் இருக்குது. ஏன்னா ஒரு ஏஇயை பல பேரோட வேலையை பார்க்குற மாதிரியும் வேலைவாய்ப்பு பற்றாக்குறையினால் இதை முதற்கட்டமாக நிரப்புகிறாங்க. அவ்வளோதானா? வேறு என்னதான் ப்ரோ அப்டேட் அப்படின்னா, டிஎன்இபியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு முதல் பதவி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, டிப்ளமோ முடித்தவங்களுக்கான வாய்ப்பு. இந்த டிஏ பதவியில் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் நீங்கள் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அப்படி ப்ரொமோஷன் ஆகி போயிடலாம். இந்த வேலைவாய்ப்பும் பல வருடங்கள் ஆகுது. அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பற்றி சொல்லிட்டேன். அடுத்து கேங்மேன். இந்த கேங்மேன் அப்படிங்கிற பதவி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்திருந்தாங்க ஒரு 5000 பேருக்கு மேலே. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாகவும் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது தொடர்பான அப்டேட் இல்லாமல் இருக்குது. இந்த கேங்மேன் பதவினா என்ன அப்படின்னா, இந்த டிஎன்இபியில் கள வேலைகள் பண்ணுறாங்கல்ல, அதாவது இந்த போஸ்ட் மரம் நடுறது, இந்த மாதிரியான ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அந்த வேலை. இது இல்லாமல் டிஎன்இபியில் பிகாம் அக்கௌண்ட்ஸ் முடித்தவங்களுக்கு ஜூனியர் அசோசியேட் அக்கௌண்ட்டில் இருக்குது. அப்புறம் எனி டிகிரி முடித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரி ரிலேட்டடில் இருக்குது. எக்கச்சக்கமான பணியிடங்கள் இருக்குது. பட் அறிவிப்பு தான் வராமல் இருக்குது. இந்த முறை வந்துருமா ப்ரோ அப்படின்னா ஷுவராக தெரில. பட் வர ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கிடப்பில் கிடந்த நிறைய வேலைவாய்ப்பை இந்த ஆண்டில் அவங்க 1 by 1 விட்டதுனால சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ டிஎன்இபி அப்டேட் என்னாச்சுன்னு. பட் இது தொடர்பாக இது மாதிரி ஏதாவது குட்டி ஒரு சின்ன அப்டேட் வந்தால் தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். மித்தபடி வரப்போகுதுன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் இதுதான். வேறு எதுவும் அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல இன்ஸ்டாலையும் கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.